சென்னையில் வந்து கடலோரமாக இருக்கிற பள்ளிக்கரணை அப்படிங்கிற ஒரு ஏரியா இந்தியாவிலே ஒரு சதுப்பு நில ஏரியில் ஒன்று. அதாவது பலாயிரம் ஏக்கர் பரப்பளவில் இந்த ஏரி வந்து அமைஞ்சிருக்குது. இந்த ஏரிக்கு வந்து வெளிநாட்டு பறவைகள் எல்லாமே வந்து போகுமா. இந்த இடத்துல சாக்கடையும் வேதிப்பொருளும் ரொம்ப கலக்கிறதுனால இந்த இடத்துல வந்து பறவைகள்ங்கிறது வரவு வந்து குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறத அங்கே டூரிஸ்ட் வரவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பள்ளிக்கரணை ஏரியை பற்றி நம்ம அரசாங்கம் வந்து பெருசாக எதுவும் அக்கறை காட்டுறதில்லை. அதாவது ஏரி அப்படின்னா ஒன்னோட ஒன்றும் தொடர்பில் தான் இருக்கும். அதாவது ஒரு ஏரியில் நீர் நிரம்பிச்சு அப்படின்னா அடுத்த ஏரிக்கு அந்த நீர் வந்து ஊறி போகும்னு கூட சொல்லலாம். அதாவது மயிலாப்பூர் கோயிலில் வந்து அங்கே இருக்க குளத்தில் 1990 அந்த காலகட்டத்தில் பல ஆண்டுகளா நீர் இல்லாமல் வத்தி கிடந்துச்சுங்கிறாங்க. ஜென்டில்மேன் அப்படிங்கிற நினப்பில் வந்து நிறைய பேர் அங்கங்கே ஸ்டம்ப்பு நட்டு கிரிக்கெட்டு விளாண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க இன்ன வரைக்கும். ஆனால் அந்த குளத்தில் திடீர்னு வத்தி போனதுக்கு காரணம் என்ன அப்படிங்கன்னா நிறைய பிளாஸ்டிக்கு அதுக்கப்புறம் வேதிப்பொருள் எல்லாம் கலந்ததுனால அந்த இடத்துல நீர் வர்றதுக்கு உண்டான ஆதாரம் எதுவுமே